உத்தரப்பிரதேசத்துல 1988 தான் அருணிமா சின்ஹா வந்து பிறக்குறாங்க. இவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிச்சு முன்னுக்கு வராங்க. இவங்க ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர். இவங்க 2011ல டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் ட்ரெயின்ல இருந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி வீசிடுறாங்க. கிட்டத்தட்ட 4-5 ட்ரெயின் வந்து அவங்க மேல வந்து மோதிருது. இதனால இந்த பொண்ணோட இடதுகள் வந்து ரொம்பவே சேதமாயிருக்கு. நைட் டைம்ன்றதுனால அந்த பொண்ணை வந்து யாருமே வந்து பார்க்கல. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா அங்க மயக்க மருந்து இல்லாதனால இப்ப அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, கிட்டத்தட்ட 7 மணி நேரமா வலியோட தான் இருந்தேன். அந்த வலியை நான் வந்து தாங்கிட்டேன். எனக்கு மயக்க மருந்து இல்லாமலே ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மயக்க மருந்து இல்லாமலே அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ணோட இடது காலை வந்து எடுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க மாமா வந்து பார்த்துட்டு, பாப்பா உனக்கு சின்ன வயசுல இருந்து எவரெஸ்ட் சிகரம் ஏறணும்னு ஆசை தானே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தான் ஒரு கால் இல்லையே, எப்படி என்னால ஏற முடியும் அவ வந்து சொல்றேன். அதுக்கு 2 கால் இருக்கணும்னு அவசியமா என்ன? அவங்க மாமா சொன்ன மோட்டிவேஷன்ல தான் 2013 எவரெஸ்ட் சிகரம் வந்து ஏறுறாங்க.